மஞ்சு, மஞ்சு, எங்க இருக்க? இங்க வா. ஏம்மா என்னம்மா? இங்க கீழ இறங்கி வா. ஏம்மா எதுக்கு கூப்பிட்டீங்க? இங்க உட்காரு, அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னம்மா சொல்லுங்க. ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சதுல்ல, அது உனக்கு சந்தோஷமா? ஆமாம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபங்க்ஷனுக்கு உனக்கு என்னெல்லாம் வந்துச்சு? ஏம்மா, ராமு மாமா முதல்ல காசு கொடுத்தாங்கம்மா. அதுக்கு பிறகு கோழிமுருகன் தாத்தா இருக்காருல்ல, அவரும் காசு தான் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு சில்பாக்காவும் மது மிஸ் வந்தாங்கல்ல, அவங்களும் காசு கொடுத்தாங்க. சரி, காசு வந்துச்சு. பொருள் பொருள் எவ்வளவு வந்துச்சு? ஏம்மா 7 ட்ரெஸ் வந்திருக்குமா. 7 ட்ரெஸ் வந்துச்சா? ஆமாம்மா, எல்லாமே அழகழகா இருக்குமா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியாட்டி? சரி சரி. ஏம்மா, அதுக்கு பிறகு 2 கம்மல் வந்துச்சு. இளிச்சத்தை ஒரு கம்மல் வாங்கிட்டு வந்தாங்க, தலைவர் மாமா ஒரு கம்மல் வாங்கிட்டு வந்தாருமா. 2 கம்மலாட்டி? உனக்கு ரெண்டும் பிடிச்சிருக்கா? ஆமாம்மா, ரெண்டுமே ரொம்ப அழகா இருக்கு. மோதிரம் வந்துச்சுல, மோதிரம் எத்தனை வந்துச்சு? ஏம்மா, நம்ம பாட்டி தாத்தா ஒரு மோதிரம் வாங்கிட்டு வந்தாங்க, அப்புறம் நெட்டக்கா ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க, மாலாத்தா ஒன்று வாங்கிட்டு வந்தாங்கம்மா. 3 மோதிரம். சிம்ரனக்கா நகை செட்டு வாங்கிட்டு வந்தாலோ? ஆமாம்மா, அதுல நெக்லஸ் கம்மல் எல்லாம் சேர்ந்து இருக்குமா. சூப்பரா இருந்துச்சு. உனக்கு எல்லாம் திருப்தியா செஞ்சாச்சுல? ஆமாம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஸ்கூல்ல போய் எல்லார்ட்டையும் சொல்லுவேன். சரிம்மா, உனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. நீ ஸ்கூல்ல போய் சொல்லுவேன்னு சொல்லுதே. ஆனா ரேகாவும் இந்த வீட்டு பிள்ளை தானே, அவளும் என் பிள்ளை தானே. அவளுக்கு நான் எதுவுமே செய்யலையே. அப்ப அவளுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது மனசு கஷ்டமா இருக்காதா? ஏம்மா, அவ என்னை பார்த்து பொறாமப்படுதாம்மா. அதுக்கு பேர் பொறாம இல்லம்மா. நம்மளுக்கு மட்டும் அம்மா எதுவுமே செய்யலையே, இவளுக்கு எல்லாமே செய்யறாங்களே, அப்ப நம்ம இந்த வீட்டுல முக்கியம் இல்லையா அப்படின்னு ஒரு ஏக்கம். சரியா? உன் மேல அவ பொறாமப்படல. 2 பிள்ளைங்களுக்கு அம்மானா ஒரே மாதிரி தானே செய்யணும். அவ வயசுக்கு வந்திருக்கும் போது எதுவுமே செய்யல, ஆனா உனக்கு நாங்க எல்லாமே செஞ்சிருக்கோம். அப்ப அவளுக்கு மனசு கஷ்டமா இருக்குமா இல்லையா சொல்லு. இதுவே அவளுக்கு அப்படி நடந்து உனக்கு இப்படி நடந்திருந்தா நீ என்ன செய்வ? ஏம்மா, நான் என்னம்மா செய்வேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. 2 பேரும் சண்டை போடுவீங்க சரி, ஆனா அதுக்குன்னு இப்படியே ஒரேடி அடிச்சுக்கிடுவீங்க. அவளுக்காக நீ விட்டு கொடுக்கணும், உனக்காக அவ விட்டு கொடுக்கணும்ல. அதானே அக்கா தங்கச்சி உறவு. ஏம்மா, அவ எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாமா. பென்சில் கூட கொடுக்க மாட்டா. பென்சிலும் ஃபங்க்ஷனும் ஒண்ணா? சும்மா பென்சிலுக்கு அடிச்சுக்கிடுறது வேற, ஆனா உனக்குன்னு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சிருக்கு, அவளுக்கு எதுவுமே வைக்கல. ஏம்மா, அதுக்கு நான் என்னம்மா செய்ய? நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாமா. தப்பு என் மேலதான். அந்த நேரத்துல நம்மகிட்ட அவ்வளவா வசதி கிடையாது. இந்த ஊருக்கு வந்த புதுசு வேற, அதனால யாருக்கிட்டையும் அவ்வளவா பேச்சு பழக்கம் எதுவுமே கிடையாது. அதனாலதான் நான் யார்கிட்டையுமே சொல்லாம விட்டுட்டேன். ஆனா இப்ப அவளுக்கு மனசு கஷ்டமா இருக்கும்ல, அவளுக்கு இதுக்கு மேல நான் செய்யவும் முடியாது. இப்ப நான் என்ன செய்ய, நீயே சொல்லு. ஏம்மா, எனக்கு புரியலம்மா. அவளுக்குன்னு எல்லாமே வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு. உனக்கு இத்தனை பொருள் வந்திருக்குல்ல, அவளுக்கும் அதே மாதிரி கிடைச்சதுன்னா அவளும் சந்தோஷப்படுவாள்ல. ஆனா இவ்வளவு பொருள் என்னால வாங்கி கொடுக்க முடியாது. எல்லாம் தங்க பொருளா இருக்கு, அவளை வாங்குற அளவுக்கு நம்ம வீட்டுல வசதி கிடையாது. சரியா? ஏற்கனவே உன் ஃபங்க்ஷனுக்கே அப்பா நிறைய கடன் வாங்கிட்டாரு. கடன் வாங்கி தான் ஃபங்க்ஷன் வச்சிருக்கு. அதனால என்னால எதுவும் வாங்க முடியாது. ஆனா நீ நினைச்சீன்னா எல்லாம் செய்ய முடியும். எல்லாத்தையும் பாதி பாதி அவளுக்கு கொடுக்கணும்னு சொல்லுவீங்க, அவ்வளவுதானே? எனக்கு ஆசாசியா வந்தது எல்லாத்தையும் நான் பத்திரமா வச்சிருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அவட்ட புடுங்கி கொடுக்க பாக்கீங்கல்ல. இதுக்கு பேர் புடுங்கி கொடுக்கறது இல்ல, உன் அக்காக்கு நீ பாசத்தோட கொடுக்கறது. உனக்கு விருப்பம் இருந்தா கொடு, இல்லைன்னா நீ கொடுக்காத. இவள சொல்றீங்களே, பம்பாயில வச்சு அவளுக்கு மட்டும் தானே Dress வாங்கணும். அப்ப 5 Dress வாங்கிருக்கல, அப்ப அவட்டையும் புது Dress இருக்கத்தானே செய்யுது. அது வேற இது வேற. உன்னையும் 5 Dress வாங்கிக்கோன்னு நான் சொன்னேன். ஆனா எனக்கு வேண்டாம், ரிமோட் கண்ட்ரோல் கார் மட்டும் போதும், அதை வச்சு நான் விளையாண்டா போதும்னு யார் சொன்னா? நான் தான் சொன்னேன். சரி, ஆனா அதுக்கு பிறகு நான் உனக்கு Dress வாங்கி தரவே இல்லையா? பொங்கலுக்கு புது Dress நான் எடுத்து தரலையா? சொல்லு, இந்த ஃபங்க்ஷனுக்கு புது Dress எடுத்து தரலையா? எடுத்து கொடுத்தீங்க. ஆனா பம்பாயில வச்சு என்ன சொன்னேன்? ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்கிட்டேன், பொங்கலுக்கெல்லாம் புது Dress கிடையாது, கிறிஸ்துமஸுக்குள்ள ட்ரெஸ்ஸையே போட்டுக்கோ, பொங்கலுக்கு நான் எதுவும் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னேன்ல. ஆனாலும் மனசு கேட்காம நான் உனக்கு வாங்கி கொடுத்தோம்ல. ஆமாம்மா, வாங்கி கொடுத்தீங்க. அப்போ உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் கரெக்டாக தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி அவளுக்கும் நான் செய்யணும்ல. ஆமாம்மா. இப்போ அம்மா என்ன சொல்றேன்னா, உனக்கு எல்லா பொருளையும் பாதி பாதி அவளுக்கு கொடுத்துரு. ஏன்னா அவளுக்கு ஃபங்க்ஷன் வச்சிருந்தாலும் இவ்வளோ பொருள் வந்திருக்கும். சரியா? அவளுக்கு நான் வைக்கல, அதனால எதுவும் வரல.
ஒன்று நீ எல்லாத்தையும் பாதி பாதி அவளுக்கு கொடுத்துடணும். அப்படி இல்லைன்னா இந்த பொருள் எல்லாம் இருக்கு பத்தியா, இது எல்லாத்தையும் அம்மா கணக்கு போடுவேன். கணக்கு போட்டு எவ்வளோ காசு வரும்னு தெரியல, இப்படியும் லட்சக்கணக்கில் போகும். அது எத்தனை லட்சம் வருதோ அத்தனை லட்சத்துக்கு நான் அவளுக்கு செய்யற வரைக்கும் உனக்கு எதுவுமே கிடையாது. என்னால் அவளத்தையும் உடனே செய்ய முடியாது. அதனால நான் எப்படியும் மெதுவாக தான் செய்வேன். எப்படியும் ஒரு 10 வருஷம் ஆயிரும் அவளுக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கு. அதுக்கு பிறகுதான் உனக்கு நான் 1 ரூபாய்க்கு சாக்லேட்னாலும் வாங்கி தருவேன். அது வரைக்கும் இந்த வீட்டில் சோத்தை தவிர உனக்கு வேற எதுவுமே கிடையாது. அதுக்கு சம்மதமா? வேண்டாம்மா, பாதி பாதி கொடுத்துருதே. அப்படி வா வலிக்கு. எல்லாத்தையும் அக்காவுக்கு கொடு, அவ கூட சண்டை போடக்கூடாது, சரியா? சரிம்மா. நீ இங்கே இரு, நான் போய் ரேகாட்ட பேசிட்டு வரேன். அவ அழுதுகிட்டு இருக்கா. அதை நான் பார்த்துக்கிடுதே, நீ இங்கே இரு, உடையில வராத. சரிம்மா. ஒரு நிமிஷத்துல என்னைய பேசி ஏமாத்தி என் வாயாலே எல்லாத்தையும் கொடுக்கன்னு சொல்ல வச்சுட்டாங்களே. உண்மையாவே மஞ்சு சொன்ன மாதிரி என்னை குப்பை தொட்டில இருந்து தான் எடுத்துட்டு வந்தாங்கன்னு நினைக்கேன். அதனாலதான் இந்த வீட்டுல யாருக்குமே என் மேல பாசமே இல்லை. எனக்காண்டி எதுவுமே செய்ய மாட்டேங்காங்க. ஃபங்க்ஷன் கூட அவளுக்கு மட்டும் தான் வைக்காங்க, எனக்கு வைக்கல. அப்போ உண்மையிலுமே நான் இவங்க பிள்ளை இல்லை, குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்த பிள்ளை தான். அதான் அவங்க பிள்ளைக்கு மட்டும் பார்த்து பார்த்து எல்லாமே செய்யறாங்க. நான் இருக்கிறதே வேஸ்ட். அதான் அப்பா கூட அவ மேலேயே பாசமா இருக்காங்க போல. நான் அவங்க பிள்ளையே இல்லை. ஏம்மா, என் பிள்ளை அழுதுகிட்டுல இருக்கா? ரேகாம்மா, இங்க பாருமா, அம்மா உங்ககிட்ட பேசதான் வந்திருக்கேன். யாரும் என்கிட்ட பேச வேண்டாம், உங்க பிள்ளைகிட்டயே போய் பேசுங்க. அதுக்கு தாம்மா வந்திருக்கேன். நான் தான் உங்க பிள்ளையே கிடையாது. என்னை குப்பை தொட்டில இருந்து தானே தூக்கிட்டு வந்தீங்க. உங்க பிள்ளை மஞ்சு தானே, அவகிட்ட போய் பேசுங்க, என்கிட்ட வராதீங்க. ஏமா அப்படிலாம் பேசுதே? நான் உங்க பிள்ளையா இருந்திருந்தா எனக்கும் எல்லாம் செஞ்சிருப்பீங்கல்ல. நான் யாரோங்கிறதுனால தானே எனக்கு எதுவுமே செய்யல. உன்னை குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தோன்னு யார் சொன்னா? அந்த கிறுக்கச்சி சொன்னான்னா உடனே அதை நம்புவியோ? அதான் நீங்க செய்யறதெல்லாம் பார்த்தா தான் தெரியுதே. இப்ப என்ன செஞ்சுட்டாங்க சொல்லு? நீங்க என்கிட்ட பேசாதீங்க, எந்திரிச்சு போங்க. இங்க பாருமா ரேகா, நீ வயசுக்கு வந்திருக்கும் போது அம்மா கிட்ட வசதி இல்லை, உனக்கே தெரியுமில்ல. அதை விட இப்போ கொஞ்சம் நம்ம நல்லா இருக்கோம். அந்த நேரத்துல யாருமே நம்மளுக்கு இல்லை. இந்த ஊருக்கு வந்த புதுசு, எல்லாமே உனக்கு தெரியுமில்ல. அதனாலதான் அம்மா ஃபங்க்ஷன் எதுவுமே வைக்க முடியல. நம்ம ஃபங்க்ஷன் வச்சிருந்தாலும் யாரை கூப்பிட்டுருப்போம் சொல்லு? இந்த பக்கத்து வீட்டு ஆளுங்களை தான் கூப்பிட்டுருப்போம். அப்போ யாரும் எதுவுமே பழக்கமே கிடையாது. எல்லாரும் வருவாங்களோ மாட்டாங்களோ. அதனாலதாம்மா யாரையுமே கூப்பிடல. சொந்தக்காரங்க வருவாங்கன்னா கூட பரவாயில்ல, அவ்வளவா நம்மளுக்கு சொந்தமும் இல்லை. எல்லாம் தூரத்து ஊர்களில் இருக்காங்க, யாரும் வரவும் மாட்டேங்காங்க. நான் என்னம்மா செய்வேன்? இப்போதான் இந்த ஊரில் உள்ளவங்களாம் நம்மளுக்கு சொந்த பந்தமாக இருக்காங்க. அதனால எல்லாருக்கும் சொன்னேம்மா. எல்லாரும் வந்து இவ்வளோ செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் சும்மா வருவாங்கன்னு நினச்சேன். இல்லை, இவ்வளோ பொருள் வாங்கிட்டு வந்துட்டாங்க. தாய் மாமா முறைக்கு நின்று சீர் வேற செஞ்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கு நான் என்ன செய்யணும்? அம்மா உனக்கு எல்லாமே செய்யணும்னு ஆசைப்படுதம்மா. அவளுக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கோ அது எல்லாமே உனக்கும் கிடைக்கிற மாதிரி அம்மா செய்வேன். அது எப்படி செய்ய முடியும்? 10 ரூபாய்க்கு ஒரு மேகி வாங்கி தாங்கன்னு கேட்டாலே இப்போ துட்டுல அடுத்த வாரம் வாங்கி தரம்பீங்க. நீங்க எப்படி எனக்கு நகையெல்லாம் வாங்கி தருவீங்க? கரெக்டு தாம்மா, நீ சொல்றது கரெக்டு தான். உங்க அப்பா வாங்கிட்டு வர சம்பளம் வாய்க்கு வயிற்றுக்கு சரியா இருக்கு. உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்ட வேண்டியிருக்குல்ல, அதுக்கே சரியா போயிருது. பிறகு நான் எப்படி உனக்கு நகையெல்லாம் வாங்க முடியும்? கொஞ்சம் கொஞ்சம் சீட்டுக்கிட்டு போட்டு அம்மா சேர்த்து வைக்க, அதில் நகையெல்லாம் வாங்க தான் செய்யுதேன். அது இருக்க போய் தான் நம்ம மேலே அடகு வச்சு வீடெல்லாம் கட்டணும். என்ன செய்ய சொல்லுதே? நானும் இருக்கிறத வச்சு தானே சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லுதீங்க? நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் தங்கம். அம்மா மஞ்சுட்ட பேசிட்டேன். அவளுக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கோ அது எல்லாத்தையும் ஆளுக்கு பாதி பாதி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அவளும் சரின்னு சொல்லிட்டா. சரியா? அவ என்ன எனக்கு பிச்சை போடுதாளா? இங்க பாருமா, அவ உனக்கு கொடுக்கறதும் நீ அவளுக்கு கொடுக்கறதும் பிச்சை போடுறது கிடையாதுமா. அக்காவும் தங்கச்சியும் பாசத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருட்களை கொடுத்துக்கிடுறது வாங்கிக்கிடுறது. சரியா? இது தப்பு கிடையாது. யார் வேணாலும் யார் பொருளை வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம். இருந்தாலும் அந்த பொருள் எல்லாமே அவளுக்கு வந்தது தானே. அவட்ட நான் பார்த்துட்டு தரேன்னு கேட்டதுக்கு கூட அவ எப்படிலாம் பேசினா தெரியுமா? அதுக்கெல்லாம் அவளை அம்மா சத்தம் போட்டுட்டேன். அவ இன்னும் அப்படிலாம் பேச மாட்டா, உங்ககிட்ட சண்டையும் போட மாட்டா. சரியா? இங்க பாருமா, அம்மா இருக்கல்ல, உனக்கு எதுவும் கிடைக்க விடாம அம்மா பண்ணிடுவேனா? சொல்லு. அவகிட்ட அம்மா என்ன சொன்னேன்னு தெரியுமா? நீ அக்காவுக்கு எல்லாத்தையும் பாதி பாதி கொடுத்துடணும். அப்படி இல்லைன்னா எல்லா பொருளையும் அக்காவுக்கு வாங்கி கொடுக்குற வரைக்கும் உனக்கு 1 ரூபா சாக்லேட் கூட நான் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டேன். உடனே அவ சரிம்மா நான் எல்லாத்தையும் அக்காவுக்கு கொடுத்துருதேன்ட்டா. அப்படின்னா நீங்க அவளை மிரட்டி தானே கொடுக்க வைக்கீங்க? இல்லம்மா, அப்படிலாம் கிடையாது. நான் எல்லாத்தையும் எடுத்து சொன்ன உடனே அவ ஒத்துக்கிட்டாமா, புரிஞ்சுக்கிட்டாவா. அதனால அவ உனக்கு கொடுத்துருவா. 2 பேரும் எது எது பிடிக்கோ பார்த்து எடுத்துக்கோங்க. நானும் உங்க முன்னாடியே உட்காந்துருக்கேன். உனக்கு எது வேணும் அவளுக்கு எது வேணும்னு பார்த்து பார்த்து எடுத்துக்கோங்க. சரியா? சண்டையே போடக்கூடாதுமா. நான் ஏதாவது ஒன்றை பார்த்து ஆசைப்பட்டு கேட்டேன்னா அதான் எனக்கு வேணும் பாவா. அவட்ட போய் நாங்கள் நிற்கணுமா? எனக்கெல்லாம் அவகிட்ட கேட்க முடியாது.
அம்மா தாரம்மா. நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இதான் வேணும் அதான் வேணும்னு கேட்காதீங்க. உனக்கு எது நல்லா இருக்கும் அவளுக்கு எது நல்லா இருக்கும்னு பார்த்து அம்மாவே பிரிச்சு தாரேன், சரியா? அப்பனா சரி. முதல்ல கண்ணை தொட. என் பிள்ளை எவ்வளவு நேரம் அழுதுகிட்டு இருக்கா, மூஞ்செல்லாம் வீங்கி போயிட்டு. ஏம்மா உண்மையை சொல்லுங்கம்மா, நான் உண்மையாவே உங்க பிள்ளை தானா, இல்லைன்னா என்னை குப்பை தொட்டில இருந்து தூக்கிட்டு வந்தீங்களா? இப்படி எல்லாம் பேசுதியே, அம்மா மனசு கஷ்டப்படுமா படாதான்னு கொஞ்சமாட்டி யோசிச்சு பாக்கியா? குப்பை தொட்டில இருந்து பிள்ளைய தூக்கிட்டு வர அளவுக்கா நான் இருக்கேன்? என் பிள்ளை நீ, நான் பெத்த பிள்ளை, சரியா? 10 மாசம் இந்த வயிற்றுல தான் சுமந்து உன்னைய பெத்தேன். நீ இப்படி எல்லாம் இன்னமும் பேசாத. பேசுறீன்னா அம்மா உங்ககிட்ட பேசவே மாட்டேன் பாத்துக்கோ. சாரிம்மா, இனிமே அப்படி கேட்க மாட்டேன். சரி ரேக்கம்மா, இனிமே இப்படிலாம் பேசக்கூடாது. இந்த வார்த்தை உன் வாயில இருந்து வரவே கூடாது, சரியா? வா, அம்மா 2 பேருக்கு நகையெல்லாம் பிரிச்சு கொடுத்துருதேன். ட்ரெஸ்ஸையும் பார்த்து எடுத்து கொடுத்துருதேன். வா. ஏம்மா அவளுக்கு 7 ட்ரெஸ் வந்துச்சும்மா, எப்படிம்மா பிரிப்பீங்க? ஆளுக்கு 3 ட்ரெஸ் கொடுத்துட்டு ஒரு ட்ரெஸ் நான் வச்சுக்கிடுதேன் மட்டி. நான் வேணா போட்டுக்கிடுதேன். உங்களுக்கு எப்படிம்மா காணும்? அப்பனா அந்த 4வது ட்ரெஸ் அவகிட்ட கொடுத்துருவோம், சரியா? உனக்கு பம்பாயில இருந்து அம்மா நிறைய ட்ரெஸ் வாங்கி கொடுத்தோம்ல, அவளுக்கு கொஞ்சமா தானே வாங்கியிருக்கு, அதனால அவகிட்ட கொடுத்துருவோம். கணக்கு சரியா வந்துடும், சரியா? சரிம்மா, அப்படியே செஞ்சிருவோம். எப்பா, இந்த பிள்ளைகளை சமாதானப்படுத்தி வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகுதுப்பா. யாருக்கு இந்த நிலைமை வரக்கூடாது. சரி அக்கா, நான் கிளம்புது என்ன? சரியில்ல, பார்த்து போ, சரியா? அடுத்த தடவை வரும்போதாவது உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வா. நானும் கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கேன். அவளுக்கு அங்கே வேலை இருக்குங்க. அடுத்த தடவை வரும்போது எப்படியாவது கூட்டு வரேன்க்கா. அவளையும் பார்க்கணுன்னு ஆசையா இருக்குல்ல. நீங்க ஊர் பக்கம் வாங்கலே. சரி, அப்பனா வாரோம். நாங்கள் ஒரு நாளைக்கு எல்லாரும் கிளம்பி வாரோன்னு, அதுக்கு பிறவாத அவள் இந்த பக்கம் வாராளான்னு பார்ப்போம். ஏம்மா மருமகளே, போயிட்டு வரேம்மா. சரி சித்தப்பா, போயிட்டு வாங்க. ஏல அலெக்ஸு, தம்பியை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏற்றி விட்டுரு, சரியா? கூடயே நின்று பஸ் கிளம்புனோடனே வா. பஸ் ஏற்றி விட்டுறதேம்மா, ஆனால் திரும்பி வரமாட்டேன், வேலைக்கு போகிறேன், நேரம் ஆயிட்டு. அப்படியால? சரி, போயிட்டு வா, எங்களுக்கும் கொஞ்சம் வேலை கிடக்கு. சரிக்கா, அப்போ நான் போயிட்டு வரேன். சரி தம்பி, போயிட்டு வா. உன் பொண்டாட்டிட்ட சொல்லு, அக்கா திடீர்னு ஒரு நாளைக்கு வருவாங்கன்னு சொல்லி வை, சரியா? சரி சொல்லுதே. மாமா, நான் முன்னால் போய் வண்டி எடுக்கேன், நீங்கள் பின்னால் வாங்க, மெதுவாக வாங்க, சரியா? சரி மாப்பிள்ள. வாங்கம்மா, வாங்க அண்ணாச்சி, என்ன பாக்கீங்க? அடிச்சா மண்டை உடையிற மாதிரி ஒரு நல்ல தோசைக்கல்லா பார்த்து கொடுங்க. நெட்டம்மா, யாரை அடிக்க போற? உங்களை அடிக்கிறதுக்கு கேட்கல பொக்கவாயா, பயந்து சாவாதீங்க. தோசை சுட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பக்கமாக கரப்பாம்பூச்சி எதுவும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நச்சுன்னு தூக்கி அடிச்சிருவோம்ல, அதுக்கு தான் கேட்கேன். அண்ணாச்சி, நீங்க நல்ல தோசைக்கல்ல கொடுங்க அண்ணாச்சி. சரி இருங்க, கொண்டு வரேன். ராமு, எனக்கு இப்போ காஸ்ட் அயன்னு வருதுல்ல, அந்த தோசைக்கல் தான் வேணும். நல்ல இரும்பு கல், நான்ஸ்டிக்கும் கூட, ஒட்டவே ஒட்டாது, தோசை சுட்டா சூப்பராக வரும். முதல்ல அவர் கொண்டு வரட்டும், அதுக்கு பிறகு எது வேணும்னு நம்ம கேட்டு வாங்குவோம், சரியா? இங்க பாருங்கம்மா, இதெல்லாம் தோசைக்கல்லு தான், நிறைய மாடல் இருக்கு. இது என்னது, இரும்பு கல்லா? ஆமாம்மா, இரும்பு கல்லு, அது காஸ்ட் அயன்மா. காஸ்ட் அயன்னா தோசை ஒட்டவே ஒட்டாமல் வருமே, அதானே? ஆமாம்மா, அதே தான். அண்ணாச்சி, இது என்ன தோசைக்கல்லு? அது நான்ஸ்டிக் தம்பி. மேடம் கேட்ட மாதிரி நான்ஸ்டிக் தோசைக்கல்லுல நல்ல தோசை ஒட்டாம வரும். எண்ணெயும் கொஞ்சமா ஊத்துனா போதும். ஆமாம், நான்ஸ்டிக்கு ஒட்டவே ஒட்டாது, எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றுனா போதும்னு சொல்லி தான் நல்ல பளபளன்னு விற்பீரு. வாங்கிட்டு போய் பார்த்தா தான் லட்சணம் தெரியும். வீட்டுக்கு போய் ஒரு வாரம்தான், ஒரே வாரத்தில் அவ்வளோ பேத்துக்கிட்டு வந்துடுது. கருப்பு கருப்பாக வந்து நிற்கி தோசைக்கல் அசிங்கமாயிருது. அலுமினிய தோசைக்கல், மேலே பூரம் கருப்பு கலரில் பெயிண்ட் அடித்து வச்சிருக்கீரு. ஏமா, அது பெயிண்ட் இல்லைம்மா, நான்ஸ்டிக் கோட்டிங்மா. ஏதோ ஒன்று, பெயிண்ட் தானே, மேலே அடித்து வச்சிருக்கீரு, அவ்வளோ உறிஞ்சு வந்துடுதுல்ல. கையில் போடுற நகைப்பாலிஸ் உறிஞ்சு வர்ற மாதிரி இது பூரா உறிஞ்சு வந்துடுது. அவ்வளோ வயிற்றுக்குள்ளே தானே போகுது. எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இரும்பு கல் தான் வேணும். ஆனால் ஒட்டவே ஒட்டக்கூடாது தோசை. மேடம், அப்பனா நீங்க கையில வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அதுவும் காஸ்ட் அயன் தான். நான் கையில வச்சிருக்கேன்ல, இதுவும் காஸ்ட் அயன் தான். ரெண்டுமே நல்லா அழகா இருக்கும். அதை கொண்டாங்க பார்ப்போம். இது நல்லா இருக்கு, ஆனால் குட்டியாக இருக்கே. பெருசா பார்த்து எடுத்து தாரேம்மா, பெருசு இருக்கு. சரி, அப்பனா இதே கொடுத்துருங்க. ராமு, இதை வாங்கிக்கிடுவோமா? உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்து வாங்கிக்கோ நெட்டம்மா. தோசைக்கல்லை பற்றி எனக்கு என்ன தெரியும்? சரி, அப்பனா இதே வாங்கிக்கிடுவோம். இந்த கடைசியில் காட்டினீங்களாச்சி, அதுலேயே பெரிய சைஸு கொண்டு வந்து தாங்க. எனக்கு நல்ல பெரிய தோசையாக இருந்தால் தான் பிடிக்கும். சரிம்மா, பெரிய பீஸா பார்த்து கொண்டு வரேன். உண்மையாகவே இதில் தோசை ஒட்டாமல் வருமா, இல்லைன்னா விற்கிறதுக்காக ஏமாற்றி போய் சொல்லுதீரா? நீங்கள் சொல்கிறது உண்மையா?
ஆமாம்மா, ஆனா நீங்க பாத்துக்கிறதுல தான் இருக்கு. நல்ல எண்ணெய் தடவி தடவி வச்சிருக்கணும். இது ஒயாம தண்ணி ஊத்தி சோப் போட்டு கழுவக்கூடாது. சரியா? நல்ல வெள்ளை துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கு பிறகு இது சுத்தமா இருக்கும். எண்ணெயை மட்டும் தடவி தடவி வச்சிருங்க. எப்பவுமே இதுல எண்ணெய் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல தோசை வரும். ஆனா அதுக்கு முன்னால ஒரு விஷயமா, வாங்கிட்டு போய் ஒரு 4-5 நாளைக்கு தோசை பிஞ்சு பிஞ்சு தாம்மா வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னாச்சி. கல்யாணம் ஆனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தோசை பிஞ்சு தான் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 4 நாளைக்கு பிஞ்சா ஒன்றும் தப்பு கிடையாது. யோ பொக்கவாயி, இப்போ இந்த டீட்டெயிலாம் அவர் கேட்டாரா? இல்லை கேட்டாரான்னு கேட்கேன். ஆளையும் மண்டையும் பாரு, சும்மா கிடக்க மாட்டீரோ? நெட்டம்மா இருந்தாலும் அதானே உண்மை. ஐயோ பாவமே, இந்த மனுஷனுக்கு வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பிய்யாம தோசை சுட்டு கொடுக்கலாமேன்னு ஆசைப்பட்டு ஒரு தோசைக்கல் வாங்க வந்தேன். நீங்கள் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டீருன்னு நினைக்கேன். உங்களுக்கெல்லாம் தோசைக்கல்லில் தோசையே சுடக்கூடாது. இட்லி பூரி உப்புமான்னு அவ்வளோத்தையும் தோசைக்கல்லே போட்டு கிண்டி தந்து உங்களை சாவடிக்கும் பாருங்க. நேத்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நல்ல பிரியாணியை 2 வாளி தூக்கிட்டு வந்துடலான்னு யாருக்கும் தெரியாம வாளியெல்லாம் ஒளிச்சு வச்சிருந்தேன். கடைசியில பார்த்தா இப்படி ஆயிட்டே, வாளியை பிடுங்கிட்டு விட்டுட்டாளுங்க. இன்னைக்கு அந்த வாளியில பிரியாணி மட்டும் இருந்துருந்துச்சுன்னா என்ன அழகான பிரியாணி சாப்பிட்டுருப்பேன். இப்படி வந்து மீன்காரன் வருவானான்னு வாய் பார்த்து உட்கார வச்சுட்டாளுகளே. இப்படித்தான் மோப்பம் பிடிச்சு வாராளுகள் அம்மா. நான் எங்க போனாலும் பின்னாலே வந்துருவாளுங்க. ஒரு விஷயம் நம்மள செய்ய விடுதாளுகளா? எது செஞ்சாலும் குறுக்க வந்து நடுவுல நிக்காளுங்க. சரி, பிரியாணிக்கு வாய்ப்பு இல்லாம போயிட்டு இன்னைக்கு ஆசையா இருந்தேன் நல்ல பிரியாணி சாப்பிடலான்னு வழி இல்லாம பண்ணிட்டாளுங்க. சரி போனா போகுது, இன்னைக்கு நம்ம மீனை வாங்கி குழம்பு வச்சு திம்பும். என்ன செய்ய, மீன்காரன் வருவானான்னு பார்க்க ஒரு பயல் வரமடைக்கானுங்களே. என்னக்கா இவ இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கா? கையில தாளிக்கு சட்டி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கா பாரு. மீன் வரும்னு உட்கார்ந்துருக்கான்னு நினைக்கேன். என்ன ராதா, மீன் வாங்க உட்கார்ந்துருக்கியோ? இல்லையே, மானு வாங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். மானு வாங்கவா தாளிக்கு சட்டி? பார்த்தா எப்படிமா தெரியுது? மீன் வாங்க தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். மீனு மீனே, மீனு மீனே. எட்டு மீன்காரன் சத்தம் கேட்க பாரு. நீங்களும் மீன் வாங்க போறீங்களா? இல்ல இல்ல, எனக்கு மீன் வேண்டாம். எங்க வீட்டுல பிரியாணியே இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதனால இன்னைக்கு மத்தியானத்துக்கு எங்களுக்கு அதே போதும். ராத்திரிக்கு தான் வேற ஏதாவது பார்க்கணும். அது தோசைக்கு சேர்த்து சுட்டுக்கிடுவோம். மீன் வேண்டாம், நாளைக்கு வாங்கிக்கிடுதே. இன்னைக்கு வேண்டாம். பிரியாணி கிடக்காக்கும், கிடந்ததுன்னா ஆளு கொஞ்சம் கொடுத்து விட்டுருக்கலாம்ல. கொடுத்து விடுற அளவுக்குலாம் நிறைய இல்லைம்மா. நேற்று எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. இருக்கிறது கொஞ்சம் தான் இருக்கு. எங்க வீட்டு ஆட்களுக்கு மட்டும்தான் காணும். அதை யாருக்கும் கொடுக்கல. நானும் தான் ஆசைப்பட்டேன். நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் எங்க நடக்கு? நீ என்னது ஆசைப்பட்ட? அது உனக்கு தேவையில்லாத விஷயம் செல்வி. அதுலலாம் நீ தலையிடாத. உன் வேலையை நீ பாரு. லட்சுமி அக்கா, இவ ரொம்ப ஓவரா பேசுதா. வாங்க நம்ம போவோம். 2 பேரும் எங்க போறீங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். உன் விஷயத்தை நாங்க கேட்க கூடாதுல்ல. அப்ப எங்க விஷயத்தை நீ எதுக்கு கேட்க? இவாட்ட போட்டு ஏன் உயிரை கொடுத்துட்டு கிடக்க? அங்க மரத்தடியில எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. வா நம்ம போவோம். ஓ, மரத்தடிக்கு போறீங்களா? சரி சரி. மீனு மீனே. அண்ணாச்சி, என்ன மீன் வச்சிருக்கீரு? ஏமா சாலை மீன் மட்டும்தாம்மா இருக்கு. இன்னைக்கு மற்ற மீன் எதுவும் கொண்டு வரல, வெறும் சாலை தான். சாலை மீன் நல்ல பளபளன்னு இருக்கே. ஆமாக்கா, புது மீன் நேற்று ராத்திரி பிடிச்சிட்டு வந்ததுக்கா. மீனை பார்த்தோன்னா ஆசையா தான் இருக்கு. ஆனா பிரியாணி வேற கிடைக்கே. மீனை வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள போடுங்கக்கா. ராத்திரிக்கு பொரிச்சு சாப்பிடுங்க. எப்படியும் ராத்திரிக்கு ஏதாவது ஒன்று பார்க்கணும்னு சொல்லிக்கல, ராத்திரிக்கு வச்சுக்கிட வேண்டியதானே. ஆமாடி, அதுவும் சரிதான். நல்லா இருக்கு மீன், பார்க்க ஆசையா இருக்கு. அண்ணாச்சி, சாலை எவ்வளவுன்னு தருவீரு? ஏமா 100 ரூபாய்க்கு 10 மீனுமா? ஏய் அப்பா, என்ன கொள்ள விலை சொல்லுதீரு? 100 ரூபாய்க்கு 10 மீனா? 10 மீன் யாருக்கு காணும்? சாலை மீன்லாம் ஒரு ஆளே 10 மீன் திம்பாங்களே. ஏக்கா, நான் என்னக்கா செய்வேன்? வேலை நாங்க வாங்கிட்டு வர்றதே அவ்வளோ இருக்குக்கா. அதனால அவ்வளோலாம் தர முடியாது. வேணா கூட 2 மீன் போட்டு தாரேன்க்கா. 12 மீனா தாரேன். அண்ணாச்சி, உங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம். 15 மீனா போட்டு கொடுங்க, நான் வாங்கிக்கிடுதே. என்னக்கா நீங்க இப்படி கேட்கீங்க? எனக்கு கட்டுப்படி ஆகாதே. சரி, நீங்க அடிக்கடி வாங்குற ஆளு, அதனால உங்களுக்கு 15 மீன் போட்டு தாரேன்க்கா. சரி அண்ணாச்சி, மீன் வேணும். ஆனால் எங்கள் வீட்டில் கொடுத்துட்றீங்களா? எங்கள் மாமியார் இருக்காங்க, அவங்ககிட்ட கொடுத்துருங்க. நான் இப்போ கொஞ்சம் வெளியே போகிறேன். சரியா? இப்போ வாங்கி கையில் வச்சுக்கிட்டு அலைய முடியாது. நீங்கள் வீட்டில் கொண்டு கொடுத்துருங்க. லட்சுமி அக்கா சொன்னாங்கன்னு சொல்லுங்க, அவங்க வாங்கிக்கிடுவாங்க. சரிம்மா, நான் கொடுத்துருதேன். மீன் வாங்க வந்து உட்கார்ந்தது நானு. இவளுக்கு பேரம் பேசி வாங்கிக்கிட்டு இருக்காளுங்க. அண்ணாச்சி, என்னைய பார்த்தா மனசியா தெரியுதா இல்லையா? நான் தான் சட்டியை கையில் வச்சுட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு மீன் வேணும். இம்மா எத்தனை மீனுமா வேணும்? 100 ரூபாய்க்கு 10 சாலை. 100 ரூபாய்க்கு 10 சாலையா? இப்போ தானே 100 ரூபாய்க்கு 15 சாலை போட்டு கொடுத்தீரு. எனக்கு மட்டும் என்ன 10 சாலை? அவங்க வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் மீன் வாங்குவாங்க. அதனால அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்தேன். நீ வருஷத்துக்கு 1 நாள் தானம்மா வாங்குவ.
அதுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கினா அதுக்கு இப்படியே பண்ணுவீரு? நானும் உங்க கஸ்டமர் தானே. சரி அண்ணாச்சி, அவளுக்கும் போனா போதுன்னு போட்டு கொடுத்துருங்களேன். ஏமா இவெல்லாம் வாய் எப்படி பேசுவா தெரியுமா? இவட்டெல்லாம் பேசி மனுஷன் ஜெயிக்க முடியாது. வானால வாங்குவாமா. அதுக்கு தான் சொல்லுது அண்ணாச்சி, நீங்க இவ கூட கடந்து மூச்சை கொடுக்க முடியாது. அதுக்கு பேல ஒரு 5 மீனை போட்டு கொடுத்துட்டு போயிருங்க. 15 சாலையா போட்டு கொடுங்க, பேசாம போயிருவா. ஆமாம்மா, அதுவும் சரிதான். இல்லைன்னா விடவும் மாட்டா, வாங்கவும் மாட்டா, போராடிக்கிட்டு இருப்பா. எனக்கு வியாபாரம் கெட்டு போயிடும். நான் 15 போட்டு கொடுத்துட்டு கிளம்புதேன். சரிம்மா, உனக்கு 15 சாலையா போட்டு தாரேன், வாங்கிக்கோ. 15 சாலை எவ்வளவு? ஏம்மா லூசாம்மா நீ? 100 ரூபாம்மா. எத்தனை தடவை சொல்ல? 100 ரூபாய்க்குலாம் எனக்கு மீன் வேண்டாம். அப்ப எவ்வளவுக்கு வேணும்? 50 ரூபாய்க்கா வேணும்? சரி, 50 ரூபாய்க்குலாம் மீன் வாங்கி போட்டு குழம்பு வச்சு திங்க முடியுமா? ஏம்மா பிறகு உனக்கு எத்தனை ரூபாய்க்கு தான் மீன் வேணும்? 10 ரூபாய்க்கு வேணும். ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சிட்டு எல்லாரும் வந்து எனக்காக எல்லாம் செஞ்சீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க யாரையும் நான் மறக்கவே மாட்டேன். என்னக்கா இப்படி எல்லாம் பேசுவீங்க? இல்லட்டி, சொந்தக்காரங்க கூட யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. நீங்க எல்லாரும் எனக்காண்டி எவ்வளவு செஞ்சிருக்கீங்க. என் பிள்ளைகளுக்கு தாய் மாமா இல்லையேன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல வந்து எனக்கு ஒரு சபையில நின்று மான மரியாதையெல்லாம் காப்பாத்துனீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. லட்சுமி அக்கா, டேக் இட் ஈஸி. ஆமா லட்சுமி ஆண்டி, இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கிடாதீங்க. இது நம்ம குடும்பம், நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் ஒண்ணா இருக்கணும். ஏக்கா உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். மஞ்சுவுக்கு எல்லாம் செஞ்ச உடனே ரேகாவுக்கு கோபம் வந்திருக்கும்ல. அந்த கதையை ஏண்டி கேக்கீங்க? 2 பேரும் ஒரே சண்டை. ரேகா போய் ஒரே அழுதுட்டு கிடந்தா. எனக்கே மனசு கஷ்டமா போயிட்டு. அந்த பிள்ளைக்கு எதுவுமே செய்யல. பிறகு சண்டை கிண்ட போட்டு 2 பேரையும் சமாதானப்படுத்தி வச்சு அவளை நகையை எடுத்து ஆளுக்கு பாதி பாதியா பிரிச்சு கொடுத்துருக்கேன். ஆமா, அக்கா தங்கச்சின்னு வேற எதுக்கு இருக்காங்க? எல்லாத்தையும் 2 பேரும் மாத்தி மாத்தி போட்டுக்கிட வேண்டியதுதான். வீட்டுல 2 பொம்பளை பிள்ளைகள் இருந்து இது ஒரு பாடு இல்லக்கா. எல்லாத்துக்கும் சண்டை போடுவாளுங்க. ஆமாடி, பொம்பளை பிள்ளைகள் இருந்தாலும் சண்டை தான், 2 ஆம்பளை பையங்க இருந்தாலும் சண்டை தான். எல்லாத்தையும் அவனுக்கு கொடுக்கீங்க இவனுக்கு கொடுக்கீங்கன்னு ஒரே சண்டைக்காடு போட்டுட்டு தான் கிடப்பானுங்க. ராதா ஆண்டி, இன்னைக்கு உங்க வீட்டுல மீன் குழம்பா? நான் மத்தியானம் சாப்பிட வந்துருது என்ன? விளங்கும். அவளே 10 ரூபாய்க்கு மீன் கேட்டா. அவன் மூஞ்ச பார்த்துட்டு பேசாம போயிட்டான். பிறகு நான் தான் ஐயோ பாவமேனு சமாதானப்படுத்தி மீன் வாங்கி கொடுத்தேன். எத்தனை மீன் கொடுத்தான்னு தெரியுமா? 2 மீன். கணக்குப்படி பார்த்தா 1.5 மீன் தான் கொடுத்துருக்கணும் இவளுக்கு. ஒன்னு பாதியை பிச்சு கொடுக்க முடியாதேன்ட்டு ஐயோ பாவமேனு 2 மீன் கொடுத்துட்டு போனான். 2 மீன் இருக்குல்ல ராதா ஆண்டி, ஒரு மீன் குழம்பு வச்சுட்டு ஒரு மீனை பொரிச்சிருங்க. ஏமா, அவ வாங்கினது வஞ்சர மீன் இல்லம்மா, சால மீன். 2 சால மீனா? ஐயோ, இப்படி அசிங்கப்படுத்துதாளுகளே. ஏன் ஒரு 100 ரூபாய்க்கு மீனை வாங்கி தின்னாதான் என்னையா குறைஞ்சா போயிருவே? அதான் துட்டு நிறைய பீரோல ஒளிச்சு வச்சிருக்கேல்ல. நான் துட்டு ஒளிச்சு வச்சிருக்கிறதா உங்களுக்கெல்லாம் கண்ணில் தெரியுமா? சூர்யா வாரேன்னா இன்னும் ஆளை காணும். ஓ மாப்பிள்ளை இங்கே எதுக்கு வாரேன்னாரு? லட்சுமி ஆண்டி ஞாபகம் இல்லையா? இன்னைக்கு குடியரசு தினம், கொடியேற்ற போகணும்ல. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்து எல்லாரையும் கூப்பிடுதேன்னு சொல்லியிருக்கான். அட ஆமா, குடியரசு தினத்தை நான் எப்படி மறந்தேன். சாக்லேட்டு கிடைக்குமே. குடியரசு தினம் சுதந்திர தினம்னு சாக்லேட் மட்டும்தான் ஞாபகம் வருதுன்னு. ஆமாக்கா, ஸ்கூலு படிக்கும்போது இப்பெல்லாம் சாக்லேட்டு தராங்கல்ல, அப்பெல்லாம் சாக்லேட்டு கிடையாது, ஆரஞ்சு மிட்டாய் தருவாங்கக்கா. அதை கையிலே வச்சு பொத்தி வச்சு கொண்டு வருவோம். அப்படியே கையெல்லாம் பிசு பிசுன்னு ஒட்டிக்கிடும். வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாட்ட காட்டிட்டு திம்பேன். அது எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா? இப்போ 1 ரூபா சாக்லேட்டு தராங்க. அப்போல்லாம் 5 பைசா தான் புளிப்பு மிட்டாய். அதை வாங்கி வாயில் போட்டுட்டு என்ன ஜாலியாக இருக்கும். அந்த காலெல்லாம் இப்போ திரும்பி வருமா? ஆமாடி, நானும் சின்ன வயசுல 2ஆம் கிளாஸ் வரைக்கும் தானே பள்ளிக்கூடத்துக்கு போனேன். போகும்போதெல்லாம் எங்களுக்கு மிட்டாய் தருவாங்கல்ல. அந்த பழக்கத்துக்கு நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? பள்ளிக்கூடத்தை நிறுத்தின பிறகும் சுதந்திர தினம் குடியரசு தினம் வந்துச்சுன்னா பள்ளிக்கூடத்தை பார்த்து ஓடிடுவோம். வரிசையில் பிள்ளைகளா நின்றுக்கிட்டு ஒரு மிட்டாயை வாங்கி வாயில் போட்டுட்டு ஓடியே வந்துடுவோம். நான் படிக்கும் போதெல்லாம் ஆரஞ்சு மிட்டாய் தரவே இல்லையே. அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாதே. எட்டி ஆரஞ்சு மிட்டாய்னு தின்னதே இல்லையா? இல்லை, நீங்களாம் சொல்கிறத பார்த்தா எனக்கு நாக்கில் எச்சி ஊறுதே. சரி வா, நான் உனக்கு வாங்கி தரேன். நம்ம ஊரில் எல்லா பெட்டி கடையிலையும் ஆரஞ்சு மிட்டாயும் வச்சுருக்காங்க. அப்படியா? அப்பனா சரி, வா போய் வாங்கி திம்போம். கொடியேற்ற போகணும்ல, பஞ்சாயத்து ஆபீஸ் முன்னால தானே வச்சு கொடியேற்றுவாங்க. வாங்க போவோம். கொடியேற்றி முடிச்ச பிறகு போய் சாக்லேட் வாங்கி தின்னுங்க. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள்மா. எல்லாரும் இன்னைக்கு நம்ம கொடியேத்துறதுக்கு வந்திருக்கோம். கொடியேற்றி முடிச்சாலும் சாக்லேட் தருவீங்கல்ல, அதுக்கு தான் வந்திருக்கோம். சாக்லேட் எல்லாம் ஒன்றும் கிடையாது, பேசாம இரு. இருக்குமா, எல்லாருக்கும் சாக்லேட்டு உண்டு, கவலைப்படாதீங்க. ஏ அப்பா, நம்ம ஒன்று சொன்னா இவர் ஒன்று சொல்லுவாரு. நான் அவளை சமாளிக்கிறதுக்கு சும்மா ஏசிக்கிட்டு இருக்கேன், இவர் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. தலைவரே வணக்கம். சரிம்மா, கொடியை ஏத்திருவோமா? ஆமா தலைவர் அண்ணாச்சி, சீக்கிரம் கொடியை ஏற்றி விடுங்க, காலு கையெல்லாம் வலிக்கி.
ஆமாம் ஆமாம், வயசாயிட்டுல கை காலெல்லாம் வலிக்கத்தான் செய்யும். ஏட்டி யாரை பார்த்து வயசாயிட்டுன்னு? உங்களை பார்த்து தான் சொன்னேன் ராதாக்கா. நீங்கள் தானே கிளடு கட்டைகளோட போய் உட்காந்துருக்கீங்க. அடியே சந்தடி சாக்கில் எங்களெல்லாம் கிளடு கட்டையன்னு சொல்லுதியோ? ஏக்கா உங்களை பார்த்து அப்படியெல்லாம் சொல்லுவேனாக்கா? அவ என்னையே தான் சொல்லுதான்னு ஊருக்கே தெரியுது. என்னமோ இவளை சொல்லுத மாதிரியே பேசுவா. நாளை என்ன அழகா நிற்கும் பத்தியா? எவ்வளவு நேரம்னாலும் நான் கல்லு கணக்கா நிற்பேன். ஏன்னா நான் ஒரு இளைஞன், உன்ன மாதிரி வயசான பாட்டி கிடையாது. சரி, எல்லாரும் இங்கே கவனிங்க. கொடியேத்த வந்திருக்கோம், அந்த வேலையை பார்ப்போமா? சீக்கிரம் கொடியை ஏற்றிட்டு சாக்லேட்டு தாங்க அங்கிள். என்னையே கொடி ஏத்த விட்டாத்தனமா ஏத்துறதுக்கு? நீங்க எல்லாம் ஆளாளுக்கு பேசிக்கிட்டே கிடந்தீங்கன்னா நான் எப்போ கொடியை ஏத்த? ஏட்டி எல்லாரும் கொஞ்ச நேரம் சும்மா அமைதியாக இருங்க, அண்ணாச்சி கொடியை ஏற்றட்டும். தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம். தாய் அவள் போல் ஒரு ஜீவன் இல்லை, அவள் காலடி போல் சொர்க்கம் ஏதும் இல்லை. தாய் மண்ணை போல் ஒரு பூமி இல்லை, பாரதம் எங்களின் சுவாசமே. தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம். சூப்பர் சூப்பர், தேசிய கொடி எப்படி கம்பீரமா பறக்குது பாருங்கடி. தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர். தாயின் மணிக்கொடி பாரீர். எல்லாவனும் பாட்டு பாடுதாளுங்க, நான் மட்டும் என்ன தக்காளி தொக்கா? நானும் பாட்டு பாட போறேன். வெற்றி கொடி கட்டு, மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. அடியே மெண்டலு, எதுக்கு இங்க வந்து இந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்க? கொடி ஏத்தி இருக்குல்ல, அதான் கொடி பாட்டு பாடுதே.